வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. விவசாயிகள் எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியும். விவசாயிகள் நிறைய விவசாயிகளுக்கு கரண்ட் இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க. அது யூனிட் கம்மி தான் நிறைய விவசாயிகளுக்கு. ஆனால் உண்மையான விவசாயிகள் யார் தெரியுமா? 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுருக்கான் பாருங்கள், அவன் உண்மையான விவசாயி. அதில் நெல் பயிர் போட்டிருக்கணும், கொய்யாப்பழம் போட்டிருக்கணும், சப்போட்டா பழம் போட்டிருக்கணும். அவன் உண்மையான விவசாயிங்க. அப்புறம் பூவில் மல்லிகைப்பூவிலேருந்து எல்லா பூவும் போட்டிருக்கணும். அவன் விவசாயி. பயிர் கடன் தள்ளுபடி பண்ணலாம், எல்லாமே அது ஓகே தான். சரிங்களா? இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த விவசாயிகள் தோட்டத்தை வச்சு என்னங்க பண்ணுறாங்க? அவ்வளோ இடத்தையும் வாங்கி போட்டு விவசாயிகள் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கவர்மெண்ட்டை ஏமாற்றி அவ்வளோ கடனை இழுத்து வச்சுருக்காங்க இந்த விவசாயிகள். சரிங்களா? இதில் வேற போராட்டம், இதில் வேற என் முதலமைச்சரை தப்பாக பேசுகிறாங்க நம்ம விவசாயிகள். ஆனால் அந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு விவசாய கடன் பண்ணுவாருங்க. விவசாய கடன் ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணுவாப்புல. அது நெல் பயிர், வாழை மரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா உடனே அவர் தள்ளுபடி பண்ணுவாப்புல. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த விவசாயிகள் யாருங்க? அதான் கேட்க, இந்த விவசாயிகள்லாம் யார்? ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஏன்டா நிறைய விவசாயியை கொன்னுட்டாங்க. கடைசியில் கவர்மெண்டில் தப்பாக சொல்லி இப்போ முதலமைச்சர் மேலே பழிய போடுறாங்க, போராட்டம் பண்ணுறீங்க. டேய், நீங்களாம் யார்ரா? நீங்களாம் தமிழன் தானா? தமிழன் தானடா. அவ்வளோ காய்கறி ஆந்திரா கர்நாடகாவில் வருதுடா, கொய்யாப்பழத்தில் இருந்து. ஆமாம், நீங்களாம் தோட்டத்தை வச்சு என்னடா பண்ணுறீங்க? அவ்வளோ பிரச்சனைடா. இறைவன்கிட்ட அவ்வளோ பேரும் பிரச்சனை பண்ணுறாங்க. புரியுதா? எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்களாம் தோட்டத்தை வச்சு என்னடா வச்சு பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான விவசாயிக்கு போய் சேர மாட்டுங்களா? நீங்களாம் பண்ணுறதுனால தான்டா. உண்மையான விவசாயிலாம் பயிர் இது பண்ண முடியாமல் இருக்காங்கடா. நீங்களாம் உள்ளே தான்டா. நீங்களாம் தமிழன்லாம் சொல்லாதீங்க. தமிழனாக இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களே அழிக்கிறீங்கடா. தமிழ்நாட்டு மக்கள் வயிற்றில் அடிக்கிறீங்களா? நீங்களாம் தமிழன் சொல்லாதீங்கடா. என் அப்பன் சிவபெருமான் செம கோவத்தில் இருக்கார் நீங்கள் பண்ணுற இதுக்கு. சரியா? ஆனால் என்னோட அவதாரம் தெரியாதுல்ல. என்னோட அவதாரங்களோட சிவனோட அவதார கதை நான் பண்ண போகிறேன். அது இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா. இன்னும் நீ மெயின் பிக்சரை நீ பார்க்கலையே. அவதாரம் 7 அவதாரத்தை தான் தெரியும் உனக்கு. ஆனால் எந்த டைரக்டருக்கும் இந்த அவதார கதை யாருக்குமே தெரியாது. எனக்கு என் அப்பன் ஈஸ்வரை கொடுத்துருக்காரு. சரியா? அவரோட கதையை தான் நான் பண்ணுறேன். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க மக்களை. ஆனால் இந்த அவதாரம் அந்த மாதிரி கான்செப்ட் தான். சரியா? எங்கள் முதலமைச்சர் நடித்தாருன்னா செம ஹிட் ஆகும் படம். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி தான் நான் கதையை ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? இந்த அவதாரம் இது தடை செய்யப்பட்ட பகுதி கதை. தடை செய்யப்பட்ட பகுதினா அங்கே நிறைய இடம் லாக் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸில் இப்போ நிறையா கம்பெனிகள் லாக்கு, எல்லாமே லாக் பண்ணியிருக்கீங்க நிறைய. அந்த லாக்கெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் இந்த முதலமைச்சர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவார். அதனால் நீங்கள் என்ன வேலை சவுண்டு கொடுங்கடா. ஆனால் எங்கள் முதலமைச்சரை என் முதலமைச்சருக்கு நான் சொல்கிறேன், முதலமைச்சரை நீங்கள் கட்சிக்கு போங்க. கட்சி ஆளுங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் எங்கள் தலைவன். நீங்கள் இப்படி மக்களுக்கு செய்கிறேன்னு எல்லாரும் உங்களை எதிர்க்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கட்சி நம்ம ஆட்களை போய் பாருங்கள். ஏன்னா அங்கே பாதி பேர் நல்லவன் இருப்பான், பாதி பேர் காசு ஆட்டையை போடுறது தான் இருக்கான். சரியா? என் கூடயே தப்பு நடக்குது, உங்கள் கூட தப்பு நடக்காதா? என் கூடயே தப்பு நடக்குது விஜய் அவர்களே, உங்கள் கூடயும் தப்பு நடக்கும். அதை நம்ம தான் திருத்திக்கணும். சரிங்களா? ஓகே மக்களே, நன்றி.